வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, மத்திய அரசு வழங்கக்கூடிய பெண் தொழில் முனைவோருக்கான உத்யோகினி யோஜனா திட்டம். இந்த திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த திட்டமானது சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்காகவே சிறப்பு திட்டமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 3 லட்சம் வரையிலான வட்டியில்லா கடனை மானியத்தோட கொடுக்குறாங்க. இப்போ இந்த திட்டத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன, இந்த திட்டத்துல கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்ன, தேவையான ஆவணங்கள் என்ன, எந்தெந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்குறாங்க, இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது போன்ற தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது, பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில கடன் உதவி வழங்குறாங்க. அதுவும் கிராமப்புறம் மற்றும் வளர்ச்சியடையாத பகுதிகளில் வாழும் பெண்கள் பயனடையும் வகையில இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நீங்க கிராமப்புற பெண்களா இருக்கலாம் அல்லது சிட்டியா இருந்தாலும் வளர்ச்சியடையாத பகுதிகளில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களால இந்த திட்டத்துல லோன் உங்களால வாங்கிக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து அம்சங்களிலும் உள்ள பெண்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் வட்டியில்லா கடன் வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எந்த கேட்டகரியை சார்ந்த பெண்களா இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம கடன் எளிய முறையில வழங்கப்படும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வணிக உரிமையாளரா இருக்கக்கூடிய பெண் விவசாயிகளுக்கு வங்கிகள்ல வட்டியில்லா கடன்களையும் வழங்குகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு தொழில் முனைவோராகவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியில்லா கடன் எளிய முறையில வழங்கப்படும் சொல்றாங்க. ஸோ இந்த உத்யோகினி திட்டத்துல பஞ்சாப் வங்கி, சிந்து வங்கி, கனரா பேங்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வங்கிகள் மட்டும் இல்லாம மகளிர் மேம்பாட்டு கழகம் உள்ளிட்ட பல வணிக மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் ஆதரவோடு இந்த திட்டமானது செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த உத்யோகினி திட்டத்துடைய விவரங்களையும் சிறப்பம்சங்களையும் பார்க்கலாம். இந்த திட்டத்துடைய பெயர் உத்யோகினி திட்டம். இது இந்திய அரசால் பெண் தொழில் முனைவோருக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தை இந்திய அரசின் மகளிர் மேம்பாட்டு கழகம் வழங்கிட்டு இருக்காங்க. இதுல வட்டி விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா வட்டி இல்லா கடனா தான் கொடுக்குறாங்க. அதுலயும் மானியமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நீங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1.5 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக தான் இருக்கணும்னு சொல்றாங்க. 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வழங்கக்கூடிய கடன் தொகையோட அளவு 3 லட்சம். அதிகபட்சமா 3 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க விதவையாகவோ அல்லது ஊனமுற்ற பெண்களாகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமான வரம்புல எந்த ஒரு தடையுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க 1.5 லட்சத்துக்கு மேலையும் ஆண்டு வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கான வட்டியில்லா கடன் இந்த திட்டத்துல கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸும் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த உத்யோகினி திட்டத்துடைய அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். பெண் கடன் வாங்குபவர்களை வங்கிகள் மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. தகுதியுள்ள பெண் பயனாளிகளுக்கு எந்தவித பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல் வட்டியில்லா கடன் வழங்குதல் இந்த திட்டத்துடைய நோக்கமா இருக்கு. எஸ்சி மற்றும் எஸ்டி அல்லது பிற சிறப்பு பிரிவுகளின் கீழ் வரும் பெண்களுக்கு நிதியுதவியை மிகவும் மலிவு விலையில் வழங்குறதா சொல்றாங்க. ஸோ நீங்க எஸ்சி அல்லது எஸ்டி இல்ல பிற சிறப்பு பிரிவுகள்ல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தனியார் கடன் வழங்குபவர்கள் அல்லது பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து பெண்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பிரச்சனைகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் தடுக்கும் வகையில தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா இந்த உத்யோகினி திட்டத்திற்கான தகுதி என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. இதுல ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. பெண்களுக்கான சிறப்பு திட்டம்ன்றதுனால இதுல பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வயது 18ல இருந்து மேக்சிமம் 55 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 45 வயதாக இதற்கான அளவுகோல் இருந்தது. இப்போ 55 வயது வரைக்கும் உங்களுக்கான கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கணும்னா 1.5 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 40,000த்துக்கு உள்ள இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 1.5 லட்சத்துக்குள்ள உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க விதவைகளாகவோ அல்லது ஊனமுற்ற பெண்களாகவோ இருக்கீங்க அப்படின்னா இந்த வருமான உச்சவரம்பு எதுவும் உங்களுக்கு கிடையாது. அடுத்து நீங்க விண்ணப்பிக்கக்கூடியவங்க அதிகமான கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்கீங்களா, அந்த வாங்கின கடனை கரெக்டாக செலுத்திருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும்
எளிமையாவே உங்களுக்கு இந்த திட்டத்துல வட்டியில்லா கடன் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த திட்டத்துக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து வச்சிருக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரருடைய ஆதார் அட்டை வச்சிருக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ், அடுத்து முறையாக நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம். ஸோ அந்த விண்ணப்பத்தை நீங்க எங்க வாங்கணும் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். அடுத்து முகவரி மற்றும் வருமானச் சான்று, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இதையும் நீங்க வாங்கி வச்சிருக்கணும். அடுத்து விண்ணப்பதாரருடைய வருமான கோட்டிற்கு கீழ் இருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த அட்டை வச்சிருக்கணும் அல்லது ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்கணும். அடுத்து ஜாதி சான்றிதழும் வந்து கேட்குறாங்க. சில திட்டங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அக்கௌண்ட் புக் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பேங்க்ல வேற ஏதாவது உங்கள்கிட்ட அடையாள சான்றோ அல்லது ஆவணங்கள் கேட்டாலும் அதையும் நீங்க தயாரா வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த தொழில்களுக்கு கடன் உதவி வழங்குறாங்க அப்படின்றதையும் அந்த தொழில்களையும் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த தொழில்கள் கீழே நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியத்துடன் கூடிய வட்டியில்லா கடன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன தொழில்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 80க்கும் மேற்பட்ட தொழில்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஒரு சில தொழில்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அகர்பத்தி உற்பத்தி, வளையல்கள் செய்கிறது, சமையல் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது, உலர் சலவை அதாவது சோப்பு தயாரித்தல், அடுத்து ரிப்பன் தயாரித்தல், இலை கோப்பை உற்பத்தி அதாவது இலையிலே வந்து பார்த்தோம்னா தட்டு, டம்ளர் அந்த மாதிரி செய்வாங்கல்ல, அந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து கடன் வழங்குறதா சொல்றாங்க. அடுத்தது கடைகள் மற்றும் நிறுவனங்கள், மளிகை கடை அந்த மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வாழை இலை, பேக்கரிகள், பாய் நெசவு, பழைய பேப்பர், அழகு நிலையம், நியாய விலை கடை, மட்டன் ஸ்டால், பட்டு நூல் உற்பத்தி, பட்டு நெசவு, பட்டுப்புழு வளர்த்தல், தேநீர் கடை, புகைப்பட ஸ்டுடியோ, பரிசு பொருட்கள், மாவு ஆலைகள், நைலான் பட்டு உற்பத்தி, மலர் கடைகள், காலணி உற்பத்தி, கேண்டீன் மற்றும் கேட்டரிங், இனிப்பு கடைகள், தையல் வேலை, பருத்தி நூல் உற்பத்தி, மை உற்பத்தி, உடற்பயிற்சி மையம், இளநீர் கடை, பிளாஸ்டிக் பொருட்கள் வர்த்தகம், மட்பாண்டங்கள், பயண நிறுவனங்கள், காஃபி, டீ தூள் தயாரித்தல், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி, வீட்டு பொருட்கள், சில்லறை விற்பனை, ஆடைகள் அச்சிடுதல் மற்றும் சாயமிடுதல், தட்டச்சு நிறுவனங்கள், கம்பளி ஆடை உற்பத்தி, பால் மற்றும் கோழி தொடர்பான வர்த்தகம், சணல் தரைவிரிப்பு உற்பத்தி, ஆயத்த ஆடை வர்த்தகம், இது போன்ற ஒரு 80க்கும் மேற்பட்ட தொழில்களை வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த தொழில்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால எளிய முறையில ரூபாய் 3 லட்சம் வரையிலான வட்டியில்லா மானியத்துடன் கூடிய கடன் உங்களால வாங்கிக்க முடியும். அடுத்ததா இந்த உத்தியோகினி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை என்னன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்க அருகில் இருக்கக்கூடிய வங்கிக்கு நீங்க தேவையான ஆவணங்களோட போயிட்டு அவங்க கிட்ட அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கடன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த திட்டத்திற்கு ஆன்லைன் மூலமாக கூட உங்களால விண்ணப்பிக்க முடியும். ஸோ சம்பந்தப்பட்ட வங்கியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு நீங்க தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு உங்களால ஆன்லைன்லேயே இந்த திட்டத்திற்கு கடன் கேட்டு உங்களால விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்க நேரிலேயும் போயிட்டு இந்த திட்டத்திற்கான ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் இந்த திட்டத்திற்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களால சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த திட்டமானது பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்தின் மூலம் எளிய முறையில கடன் பெற்று குறைந்த வட்டி விகிதத்துல வட்டியில்லா கடனாக உங்களால திருப்பி செலுத்த முடியும். ஸோ இந்த திட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.